இந்த வருடத்திற்கான இறுதி கோயம்பேடு பயணம் தேதி 30/12/2025 கோயம்பேடு காய்கறி அங்காடி விலைகள் பார்க்கலாம். இது இந்த வாரத்துக்கான பர்ச்சேஸ் எல்லாமே சிஸ்டர் ரொம்ப அழகாக இதை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்றா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து பச்சை வாழைப்பழம். இது வாழைக்காய் இல்லை, பச்சை வாழைப்பழம். ஒரு தார் வந்து 150 ரூபா. இது வந்து ஒரு தார் ஏறத்தாழ 10 கிலோ வந்து 150 ரூபா, அப்படின்னா கிலோ 15 ரூபா அப்படின்னு நிற்கும். தக்காளி, நவீன் தக்காளி, இது வந்து 27 கிலோ 900 ரூபா. 27 கிலோ 900 ரூபா. அப்புறம் இப்போ வந்து 2 விதமான காய்கறி இருக்குது. என்ன விலையில் அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல நீங்கள் பார்க்குறது வந்து பரங்கிக்காய் கிலோ 13 ரூபா, வெங்காயம் கிலோ 20 ரூபா, உருளை கிலோ 22 ரூபா, கருவேப்பிலை கிலோ 60 ரூபா, பச்சை மிளகாய் கிலோ 45 ரூபா, இஞ்சி கிலோ 65 ரூபா, எலுமிச்சம்பழம் 6 கிலோ 200 ரூபா, பீன்ஸு நல்லா ஊட்டி ஃப்ரெஷ் பீன்ஸு கிலோ 30 ரூபா, கேரட் ஊட்டி கேரட்டு கிலோ 30 ரூபா. மீதி இந்த மூணுமே 25 ரூபா கிலோ. அவரைக்காய், மடி அவரைக்காய் 25 ரூபா, வரி கத்திரிக்காய் 25 ரூபா, நூல்கோல் இதுவும் 25 ரூபா. கீரை இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக வெந்தய கீரை, இது வந்து ஒரு கட்டு 10 ரூபா. நல்ல பெரிய கட்டு 10 ரூபா. நீங்கள் இதில் பார்க்கலாம், ஏறத்தாழ ஒரு கட்டு நல்ல பெரிய கட்டு. ஸோ நிறைய பேர் அதில் மெசேஜ் கொடுத்துருந்தீங்க, இங்கெல்லாம் விலை கம்மியாக இருக்குது, நாங்களாம் வாங்குற இடத்துல அதிகமாக இருக்குது. அதுக்கு கொஞ்சம் மெனக்கடணும். நான் போன தடவை வீடியோவில் போட்டிருந்தேன். 1 கிலோ அளவுலையும் கொடுப்பாங்க. இதை விட கொஞ்சம் விலை கூட இருக்கும். இது வந்து மூட்டையாக எடுக்கிறதால இந்த விலை. வாழைத்தண்டு 3 முழு தண்டு எடுத்திருக்கோம். ஒரு தண்டு 40 ரூபா. ஸோ 3 முழு தண்டு 120 ரூபாய்க்கு இது மொத்தம். ஸோ அவங்கவுங்க ஃபேமிலிக்கு ஏற்ற சைஸ்க்கு அந்தந்த எவ்வளோ தேவையோ அந்த சைஸில் கட் பண்ணியிருக்கு. வாழைக்காய், ஒரு வாழைக்காய் 1 10 ரூபா. தேங்காய், இதுதான் முக்கிய நிகழ்வு. தேங்காய் வந்து விலை குறைஞ்சிருக்கு. 1 கிலோ 55 ரூபாய். ஆப்பிள், இது வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிள். ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது. ஹிமாச்சல் ஆப்பிள், கின்னூர் ஆப்பிள், மாவு ஆப்பிள் தான். சின்னதாக இருக்கிறதால மாவு கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிற போல் தெரியும், ஆனால் நல்லா இனிப்பாக இருக்கும். 25 கிலோ 1400 ரூபா. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான, இதுதான் நம்மளுடைய பேஷண்ட்ஸ்க்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம பேஷண்ட்டில் டயபெட்டிஸ் பேஷண்ட் இங்கே வார்டில் ஊண்டுக்கு டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபுட்டு வந்து நம்ம சென்ட்ரல் ஃபுட்டு கம்பல்சரின்னு சொல்ல முடியாது, வைத்தியத்தை கருதி அதை வந்து முக்கியமாக பிரதானப்படுத்துகிறோம். ஸோ ஃபுட்டு நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப முக்கியம். பேஷண்ட்டோட கண்ட்ரோலுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க திரும்ப இயல்பு போல் தான் சாப்பிடுவாங்க. திரும்ப கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். ஒரு 20 நாள் அதை பழக்கப்படுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கே உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எண்ணெய் நாங்கள் கம்மியாக யூஸ் பண்ணுறோம், காய்கறி நிறையா யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சென்டரில் இன்னொரு முக்கிய செய்தி, இப்போ புலாலும் கிடையாது. புலால் வந்து முன்னாடி ஆப்ஷனலாக வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தோம். இப்போ ஏறத்தாழ அதையும் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பேஷண்ட்டோட நன்மை கருதி அவங்க காயங்கள் நன்றாக ஆறி சீக்கிரம் வீடு திரும்புவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள். அடுத்த வாரம் அடுத்த வருடம் கோயம்பேடு காய்கறி விலைப்பட்டியலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.